ஹாய் அம்மா, வணக்கம். திஸ் இஸ் மகா 11th ஸ்டாண்டர்ட் மேத்ஸில் எக்ஸசைஸ் 11.5ல் 6th சம் பார்க்க போகிறோம். இதை எக்ஸை பொறுத்து இன்டகிரேட் பண்ண சொல்லிட்டாங்க. இதுக்கு என்ன சம்மந்தம்னு பார்த்துட்டு சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா என் இன்டகிரேஷனுக்கு போகிறேன். ஓகே, காஸ் 2x இதுக்கும் என்ன சம்மந்தம்? எனக்கு ஃபார்முலாவில் காஸ் 2x ஃபார்முலா கிடையாது, இன்டகிரேட் பண்ண முடியாது. இது 1/sin ஸ்கொயர் எக்ஸ், சைன் ஸ்கொயர் தீட்டாவின் தலைக்கு சைனுடைய தலைகீழி கொசிக்கன், கொசிக்கன் ஸ்கொயருக்கு இருக்குது. 1/int இருக்குது, 1/cos ஸ்கொயர், காஸ் ஸ்கொயரின் தலைகீழி சீக்கன் ஸ்கொயர். ஸோ சீக்கன் ஸ்கொயருக்கும் கொசிக்கன் ஸ்கொயர் இன்ட்டு சீக்கன் ஸ்கொயருக்கு எனக்கு ஃபார்முலா கிடையாது. அப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இது ஒரு டேர்மாக நான் வர வைக்கிறதுக்காக இதுக்கு சம்மந்தப்படுத்தி எதனா பார்க்குற மாதிரி பார்க்குறேன். அதுக்கு பார்த்தா இங்கே காஸ் 2x இருக்குது. நான் கீழே என்ன வர வைக்க போகிறேன்னா sin 2xை வர வைக்க போகிறேன். அப்போ sin 2x வர வைக்கணும்னா எனக்கு ஃபார்முலா என்னது? sin 2θ ஈக்குவல் டு 2 இன்ட்டு sin θ இன்ட்டு காஸ் θ. ஓகேம்மா? ஓகே, 2 இன்ட்டு sin θ இன்ட்டு காஸ் θ. இப்போது θக்கு பதிலாக எக்ஸ் நான் போட்டுக்கேன். sin 2x ஈக்குவல் டு 2 sin x இன்ட்டு காஸ் எக்ஸ். இங்கே ஸ்கொயர்னு இருக்குது. அப்போ வந்தாலும் எனக்கு என்ன தேவை? 2 தேவை. அப்போ 2 வேணும்னா இதுலேயும் ஸ்கொயரில் இருக்குது. அப்போ 2 ஸ்கொயர் என்ன ஆகிடும்? 4 இருக்கும். 4ஆல் பெருக்கணும், என்ன பண்ணணும்? நான் 4ஆல் வகுக்கணும். இப்போ புரியுதா? அப்போது இதை அந்த இதுவுக்காக வர வைக்கிறதுக்காக நான் பண்ணுறேன். தட் இஸ் ஈக்குவல் டு காஸ் 2x பை, நான் 4 போட்டுக்கிறேன், 2ஆல் sin x இன்ட்டு 2 இன்ட்டு sin x இன்ட்டு காஸ் எக்ஸ் வந்து எனக்கு 2 sin x இன்ட்டு காஸ் எக்ஸ் வந்து sin 2xனுடைய ஃபார்முலா, அதாவது sin 2θனுடைய ஃபார்முலா. இங்கே 2 கிடையாது. அப்போ 2ஆல் நான் 2 வேணும்னா 2ஆல் பெருக்கணும், 2 பெருக்கணும். 2ஆல் பெருக்க நான் என்ன பண்ண மதிப்பு மாறக்கூடாதுன்றதுக்காக 2ஆல் வகுக்கணும். ஓகேம்மா? இப்போது இங்கே ஸ்கொயர் இருக்கிறதுனால என்ன பண்ணோம்? 2 ஸ்கொயர் 4. ஸோ 4ஆல் பெருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் 4ஆல் வகுக்கணும். ஸோ 1/4, 4 ஃபஸ்ட்டு வகுத்து வச்சுட்டேன், இன்ட்டு 4 இன்ட்டு sin ஸ்கொயர் எக்ஸ் இன்ட்டு காஸ் ஸ்கொயர் எக்ஸ். ஓகே சாமி, தட் இஸ் ஈக்குவல் டு காஸ் 2x. இது தலைகீழி தானே. இப்போ ஒரு நம்பர் இருக்குது 1/4. 4இன் தலைகீழினா 1/4. 1/4இன் தலைகீழினா 4 தானே வரும். அப்போ என்ன பண்ணலாம்? மேலே எடுத்துகிட்டு போயிட்டா இதை, இந்த 4 மேலே எடுத்துகிட்டு போயிடுறேன். ஸோ 4 வந்துடுச்சு. ஓகே, பாய். இதை என்ன போட போகிறோம் பாருங்கள். இதை 2ன்னு போட்டுக்கிட்டா, இதை sin xன்னு போட்டுக்கிட்டா, இன்ட்டு காஸ் எக்ஸ்ன்னு போட்டுக்கிட்டா, இந்த ஹோல் ஸ்கொயர்னு போட்டுக்கலாமா? ஓகே, 2 ஸ்கொயர் சைன் ஸ்கொயர், நடுவில் பெருக்கலோ வகுத்தலோ வந்துச்சுன்னா ஸ்கொயர் என்ன பண்ணிடணும்? பொதுவாக போட்டுக்கணும். இல்லை பொதுவாக இருந்துச்சுன்னா ஸ்கொயர் என்ன பண்ணணும்? தனித்தனியாக பிரித்து எழுதணும். ஈக்குவல் டு 4 இன்ட்டு காஸ் 2x பை 2 sin θ இன்ட்டு காஸ் θ. இந்த வருதுக்கு வர வைக்கிறது தான் இவ்வளோ கஷ்டப்பட்டோம். அப்போனா வரும் sin 2θ எக்ஸ். எத்தனை முறை இருக்குது? 2 முறை இருக்குது. அப்போ இன்னொரு முறை போட்டுக்குவாங்க. ஸ்கொயர்னால் 2 முறை தானே அர்த்தம். இப்போது இதனுடைய டேர்ம் என்னன்னு சொல்லுவோம் பாருங்கள். தீட்டா காமனாக இருக்குது. காஸ் தீட்டா பை சைன் தீட்டானா என்னது? காட் தீட்டா. தீட்டாவுக்கு பதில் என்ன இருக்குது? 2x இன்ட்டு இது இன்ட்டு 1 தானே அர்த்தம். ஒன்றுமே நானும் 1 அர்த்தம். ஸோ 1/sin 2x. சைன் தீட்டாவின் தலைகீழி கொசிக்கன் தீட்டா. தீட்டாவுக்கு பதில் என்ன இருக்குது? 2x. இப்போ இன்டகிரேட் பண்ணிக்கோங்க. therefore இன்டகிரேஷன் 4 வெளியே எடுத்துடலாமா? 4 இன்ட்டு காட் 2x இன்ட்டு கொசிக்கன் 2x இன்ட்டு dx ஈக்குவல் டு 4 இன்ட்டு காட் 2x இன்ட்டு கொசிக்கன் தீட்டா இன்ட்டு காட் தீட்டா, எல்லாம் காட் எக்ஸ் இன்ட்டு கொசிக்கன் எக்ஸ் இன்ட்டு காட் எக்ஸ்னுடைய ஃபார்முலா கொசிக்கன் எக்ஸ். எக்ஸுக்கு பதிலாக என்ன இருக்குது? 2x ப்ளஸ் சி, இல்லை 2x அப்படியே போட்டாலும் ஓகே தான். கொசிக்கன் 2x ப்ளஸ் சி. இன்னொன்று விட்டுருக்குமே. ஓகே, காட் 2x கொசிக்கன் எக்ஸ் இன்ட்டு காட் எக்ஸ் ஃபார்முலா மைனஸ் கொசிக்கன் எக்ஸ் ப்ளஸ் சி. இன்னொன்று இதுக்கு முன்னாடி இருக்கிற நம்ம என்ன சாமி சொல்லுவோம்? ஏன்னு சொல்லுவோம். அப்போ பை அந்த நம்பர் போனோம்ல, பை ஏ. பை ஏவுக்கு முன்னாடி எக்ஸுக்கு முன்னாடி இருக்கிறது தான் ஏ பை ஏ. நடுவில் பெருக்கல் குறுக்கு என்ன சொல்லலாம்? 4 2 2 2 4. தட் இஸ் ஈக்குவல் டு, ஐயோ அந்த பக்கம் போட்டுருண்ணா, சாரிம்மா, ஈக்குவல் டு
cot x into cosecant x எல்லாம் cosecant x into cot x equal to 4 into minus cosecant x. xக்கு பதிலா 2x by இதுக்கு முன்னாடி எந்த நம்பர் இருந்தாலும் by a போடுங்க. 1 இருந்தால் போட வேண்டிய அவசியம் இல்லை. இருந்துச்சுன்னா என்ன போடணும் by 2ன்னு போடணும். அதாவது 1 by a இன்ட்டுன்னு போடுவோம் இல்லையா? அதில் எக்ஸுக்கு முன்னாடி இருக்கிறது a by 2ன்னு போடுங்க. இது பெருக்கல், இதுக்கு ரெண்டுத்துக்கு நடுவில் பெருக்கல். மைனஸ் பண்ணால் 4 மைனஸ்ன்னு ஆகிடும். ஸோ பெருக்கலுக்கு பதிலாக ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. நடுவில் பெருக்கல் 4 2 2 4 சாரி ப்ளஸ் போடல ப்ளஸ் சி மைனஸ் 2 குறிய முன்னாடி எடுத்துகிட்டு மைனஸ் 2 இன்ட்டு cosecant 2x ப்ளஸ் சி. அவ்வளோதான் சாமி. தேங்க்யூம்மா.